போயிடா போயிடலாம் அடி நோக்குறா பாத்தியா ஆரம்பத்திலே கேப்சர்ரா. ஓ மை காட், காத்து மாதிரி மறைஞ்சிச்சு. சத்தியமா சொல்றேன், காத்து மாதிரி மறைஞ்சிடா. என்னோட இத்தனை வருஷம் வீடியோல ஒரு வீடியோல கூட பார்த்ததே இந்த காத்து மாதிரி மறைஞ்சிச்சு. லைட் ஆன் பண்ணுங்கடா, அந்த பெரிய லைட் ஆன் பண்ணுங்களா. போயிடுச்சா இங்க நின்னுச்சு. இங்க பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. என்ன ஏதோ கூழ் விழுந்த மாதிரி இருக்கு. லைட் கரெக்ட், லைட் தீந்துருச்சா? லைட் தீந்துருச்சு. என்னடா லைட்ல முன்னாடியே போட்டு வைக்க வேணாமா? தீந்துருச்சு ப்ரோ, சார்ஜர் எடுத்ததான் ப்ரோ. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான், சரவணா, கிஷோர் 3 பேரும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஃபேக்ட்ரியில் வந்து பேய்கள் நடமாடுது, அமானுஷ விஷயங்கள் நிறையா நடக்குதுன்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசு, கௌதம் இவங்கள மாதிரி சேனலில் இருக்கிறவங்களும் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரி சின்னது கிடையாது, இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ரொம்ப 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 பெருசு, ரொம்ப பெருசு. இதே மாதிரி அங்கிட்டும் ஒன்று இருக்குது. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து அவங்க குழந்தைய மட்டும் தனியாக கணவர் எடுத்துகிட்டு போனதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு ரியல் ஸ்டோரி இருக்குன்னா, ஒன்று நடந்தால் அதையே 10 விதமாக சொல்லுவாங்க. அதனால் நம்ம உள்ளே போய் நேரடியாக கோஸ்ட் இருந்தால் அதுகிட்டே கேட்டுடலாம். நம்ம எதுவும் பேசுகிறோம்ல. சரவணா வந்திருக்கான், கிஷோர் வந்திருக்கான். நம்ம நேரடியாக உள்ளே போயிட்டு கோஸ்ட்டுக்கிட்டே இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டுடலாம். ட்ரௌசிங் ராடு, கேட்டு மீட்டர்லாம் இருக்குது, அதுகிட்டே கேட்டுடலாம். ஒரு வாடா பார்த்து வாங்கடா. இதுக்கு பாருங்கள், தனியாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்போனா எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கணும் அது. பார்த்து வாடா கிஷோர், நீ தான். லைட் ஆஃப் பண்ண ஒரு நிமிஷம். டார்ச் லைட்டு. இங்கே ஏதாவது ஆன்மாக்கள் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் கேட்டோன்னு உள்ளே இருந்து பாருங்க, ஏதோ கழிவுகள்னு நினைக்கிறேன், ஃபேக்ட்ரியோட கழிவுகள். தூரத்தில் ஏதோ இங்கேயும் கூட ஒரு இருங்களேன், இந்த இடத்துலையும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஏதோ இதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னடா பாம்பா? பாம்பு சட்டை. மை காட், நூறா இங்கே பாருங்க, பாம்பு சட்டை. இங்கே நிற்க வேணாண்டா, வா வா வா. இங்கே நிற்கிறது சேஃப் இல்லை. அங்கே பாம்பு சட்டையை பார்த்தீங்க, அதனால சேஃபாக இருங்க. நம்ம கண்டென்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. பாத்தியா, ஆரம்பத்திலே கேப்சர்ரா. போயிடுச்சு. உள்ள வந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயுமே கேப்சர் பண்ணுறோம். பாத்தியா, இந்த ஃபேக்ட்ரி பாருங்க எவ்வளோ பெருசுன்ட்டு. ரொம்ப ரொம்ப பெருசு. என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பீ தான் இருக்கு. அது என்னடா கவர்? இல்லை கவரை கல்லா? யார் அழுகிறா? இல்லை இதில் இருக்கு. யாரோ அழுகுறீங்கன்னு தெரியுது.
பிரம்மாண்டமாக இருக்குது ஃபேக்ட்ரி, பார்த்துக்கங்க. இதுக்குள்ளே அழுக்கு கேட்குதுன்னா எங்கே கேட்குதுன்னு அதான் தெரில. இப்படி வா. இதுக்குள்ளேருந்து வர மாதிரி தெரியுதுடா சவுண்டு. இந்த பொந்துக்குள்ளேருந்து சவுண்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உண்மையுமே இதுக்குள்ளே இருந்தால் சவுண்டு போடுறீங்களா? அப்படின்னா உண்மையுமே வந்துட்டு போட்டு காட்டுங்க. இல்லைடா, இல்லை. அப்போ நம்ம சவுண்டு கேட்குது, கேட்டு ஆச்சு விட ஒர்க் ஆக மாட்டேங்குது. இரு பாத்ரூமாடா இது? ஆமாம், அதான்டா செய்யும். நம்ம என்ன 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் மணக்கிறதுக்கு? இருங்க ஊச்சி ப்ரோ, லாக் ஆகிட்டோம் ப்ரோ. நம்ம பக்கத்துல தான்டா வருது. இருங்கடா. ஓ மை காட், காத்து மாதிரி மறைஞ்சிச்சு. சத்தியமா சொல்றேன், காத்து மாதிரி மறைஞ்சிச்சுடா. என்னோட இத்தனை வருஷ வீடியோல ஒரு வீடியோல கூட நான் இப்படி பார்த்ததே இல்லை. காத்து மாதிரி மறைஞ்சிச்சு. ஓ மை காட், இங்கிட்டு தானே போச்சு? மறைஞ்சிருச்சு ப்ரோ. மறைஞ்ச வேகமே தெரில ப்ரோ. இங்கிட்ட அங்கிட்டாங்கலாம் குழப்பம் ப்ரோ. ப்ரோ செட்டிங் ப்ரோ. இரு இந்த குழியில விழுந்துடாதீங்கடா. அட்டாக் பண்ண பார்க்குது. அந்த இடம்டா கரெக்டாங்க. வாங்கடா. அப்படியா இங்கேயா? கொஞ்சம் சல்ட்டில் போகுது. சுற்றி ஆக்டிவிட்டிஸ் இது டைம் விட்டு பார்க்காத. உனக்கு என்னதான் வேணும்? என்னடா சுற்றி அங்கங்கே முணுமுணுக்குது. ஒரு நிமிஷம் எப்படி எனக்கு சவுண்டு கிடைச்சுன்னா, அதாவது இந்த வாயில் மனுஷங்க முணுமுணுத்த அப்படி இருக்கும், நேரடியாக பேசாமல் அந்த மாதிரி இருந்துச்சுடா. ரொம்ப இதாக இருக்குது ப்ரோ. சுற்றி நம்ம அட்டாக் பண்ண தான் ப்ரோ பார்க்குது. இது என்ன தெரியுமா, இன்னும் மாடியில் வேற இருக்குடா. அங்கெல்லாம் வேற போய் நம்ம பார்க்கணும். சரி வாங்க மாடிக்கு போவோம். யாரு ப்ரோ? ஏன் சிரிக்குது கேளு ப்ரோ. எதுக்கு சிரிக்கிறீங்க? அழுகுதுடா. இதை போய் சிரிக்கிறீங்கன்றீங்க. இங்க இருந்தா கேக்குது. இந்த ஒரு ரூம் ஏதோ வாளிலாம் கிடக்குடா. இது ஒரு லேடிஸ் டாய்லெட்டு.
நிறைய ரூம்ஸ் தான் இருக்குது. டேய் இதெல்லாம் பழைய மண்ணுடா பழைய மண்ணுடா. இல்லடா மண்ணை குமிச்சு வச்சிருக்காங்கடா. மண்ணு இது மரமே பயங்கரமா இருக்குது. பார்த்து வாங்க கீழே வாங்க, என் கூடயே வந்துருங்க. இந்த இடத்த மட்டும் கடந்து எவ்வளோ சார்ஜர் போட்டாலும் இல்லடா, நீ ஒர்க் ஆக மாட்டேங்கிறா. சார்ஜர் மரம் தான் இருக்கு. அங்கே எதுவும் நிற்கிது. ஆமாம் நிற்கிது ப்ரோ. முடி புண்டையெல்லாம் பொம்பளை போயிடா. ப்ரோ போயிடலாம். அடி நம்புறா போயிடுச்சுரா. நான் மேலே வந்து உன்னை பார்க்க தான் போகிறேன். இது வச்சுக்க. கரெக்டாக இதுக்குள்ளார தான் போணுச்சு. என்னாச்சு வா. உள்ள அழுகுது. இது வேற ஏதோ ரிச்சுவல் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னா தொடர்ந்து வந்ததுலேருந்து கேப்சர் ஆகிட்டு தான் இருக்குது. வழக்கமாக நம்ம கேப்சர் ஆனதில் என்ன பண்ணுவோன்னா லைட்டை ஆஃப் பண்ணுறது தான் கோஸ்ட்டு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட் வெர்ஷனில் அது எங்கள் பக்கத்தில் வருதான்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா இது இங்கே பாரு, என்ன விழுந்துருக்குறாங்க தெரியுதா? இதோட பொம்பளை போட்டோடா தெரியல என்னட்டு. இந்த பெயிண்டிங் என்னன்னு தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம மேலே போவோம். இதுக்கும் மேலே ஒன்று இருக்கா? நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே ஒரு படிக்கிட்டு இருக்கு. நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இந்த ஃபேக்ட்ரி ரொம்ப பெருசு தான். அப்படியே 2 கிலோ இது எனக்கு தெரிஞ்சு இது கன்ஃபார்மாக சொல்ல தரல. ஒருவேளை இந்த துணி நூல் இருக்குல்ல, அது சம்மந்தப்பட்ட ஃபேக்டரியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நூல் துணியாக தயாரிப்பாங்க, பஞ்சு ஃபேக்டரின்னு நினைக்கிறேன். காட்டன் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. கிடக்கு லைட் அடிங்க உள்ள. என்னடா இது? இங்கிட்ட வழி இல்லடா, அங்கிட்டு தான் போகணும். தெரில, ஸ்மெல்லு வேற இங்கே ஒரு பேட் ஸ்மெல்லு இருக்கு. வாங்கடா, வாடா நீ வாடா சரவணா. எதுவும் இருக்கா? எதுவும் இல்லை. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? எதுவும் இல்லை. ஆனால் எதுவும் இதுக்கெல்லாம் மேடு இங்கே இந்த குழாயா இருக்கு. கீழே இருந்து சவுண்டு வருதுடா, கேக்குதா? ஆமாம் கேக்குது. இந்த இடத்த கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கீழே போவோம். ஏன்னா மறுபடியும் சவுண்டு கீழே இருந்தா வருது. இங்கிட்டு கேட்டுச்சு சவுண்டு. நீ காட்டுற கேமரா, நான் எங்கிட்ட சொல்றேன், நீ காட்டு கரெக்டா. நீ அவனுக்கு பின்னாடி விட, கேமரா அவனுக்கு பின்னாடி. இங்கே பாரு, இந்த ரூம் இப்படி அடைச்சிருக்காங்க. நீ கொஞ்சம் கேப் விடுவா. இங்கே பாருங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்த அடைச்சிருக்காங்க, தெரியுதாடா? தெரியுது.
எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடத்த மட்டும் இப்படி போட்டு அடைச்சதுக்கு இவ்வளோ இடத்த எம்டி விட்டுட்டு இந்த இடத்த மட்டும் போட்டு அடைச்சது ஏன் ஒரு வேளை இங்கே ஏதாவது தப்பான விஷயம் நடந்திருக்க கூடாது? புரியுதா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வேறு இருக்குது தெரியுதா? சரி வாங்க நம்ம என்னன்னாலும் சரி அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த ரூமை காமிச்சிக்கலாம். ஒரு ரூமு தான் எனக்கு இதுதான் ஏன் இப்படி போட்டு அடைச்சிருக்காங்கன்ட்டு தோணுது. ஏய் இது என்னது? பாம்பா? சாக்கா பாம்பா? சாக்கு சாக்கு சாக்கா இல்லடா சாக்குடா சாக்குடா. ஒரு நிமிஷத்துல ஆளும் போயிட்டே இருக்கு போல. சரி சரி வா. ஒரு நிமிஷத்துல வந்து இது தூரத்துல இருந்து பார்க்குறப்ப ஒரு பாம்பு மாதிரி தானே தோணுச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை பார்க்கவும். ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரிடா. கீழே அலுவல் சொன்ன பயங்கரமாக கேட்கல? ஆமாம் அலுவல் சொன்ன அப்பவே கேட்குது. ரொம்ப கொஞ்சம் ஹெவியான மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் கேட்குது. அதான் சொல்லி குழந்தை கேட்டுட்டு இருக்கு. டார்ச் லைட் வரீங்க? ஏய் இந்த டப்பா ஆடி இருக்குடா. இந்த கட்டைகள் இப்படி ஆடும் இப்போ நம்ம தானே போய் எக்ஸ்ட்ரா பண்ணிருந்தோம். நம்ம இருக்கிறப்ப எதுவும் வர மாட்டேங்குது. ஏய் இப்போ மறுபடியும் கீழே சவுண்டு கேட்குதுடா. ஏய் கீழே தான்டா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. வாங்கடா இதெல்லாம் நம்ம மறுபடியும் கூட ஏறி பார்த்துக்கலாம். கீழே வாங்க. ஒரு உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சட்டம் ஆயிடுச்சு. அதான் நான் இன்னும் பார்த்துட்டு வந்தேன். சரி ஒரே விஷயம். இப்போ என்னன்னா டேய் அந்த நைட் வெர்ஷன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணுவோம். இந்த லைட்டையும் இந்த கேமராவையும் ஆஃப் பண்ணிடுவோம். அதை ஆன் பண்ணு. லைட் இல்லாமல் போகிறது ரிஸ்க்கு தான். ரொம்ப அன்சேஃபாக ரிஸ்க். சின்ன சின்ன வெளிச்சம் அடிச்சு தான் ஆகணும். ஆனால் டார்ச்சும் லைட் ஆஃப் பண்ணோன்னே என்னென்னமோ ஆகுது. நான் இப்படி திருப்புறேன், என் மூஞ்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபீலு. மாடிலையா? எங்கிட்டு லைட் இல்லாமல் போகிறது ரொம்ப ரிஸ்க்குடா. கண்ணே தெரில. இருங்க இந்த டார்ச் ஆன் பண்ணிக்குவோம். லைட் ஆன் பண்ணுங்கடா. அந்த பெரிய லைட் ஆன் பண்ணுங்களா. போயிருச்சுடா. இங்கே நின்றுச்சு. இங்கே இப்போ நான் பார்த்தோம் கிளியரா. மறுபடியும் முன்னாடி வரியா? தைரியம் இருந்தா லைட் ஆன் பண்றா. எனக்கு இதுக்கு மேலே தெம்பு இல்லடா. லைட் இல்லாமலாம் ஆன் பண்ண. இதை புறா நான் ஆன் பண்றேன். இது புறா ஆன் பண்ணிட்டேன். இது கேமரா வச்சுக்க. அதை ஆஃப் பண்ணிடு. அதை ஆஃப் பண்ணு. இங்கே தானே பார்த்தோம் ப்ரோ. இப்ப நான் உன்னை பார்த்தேன். நீ பக்கத்துல வந்து நின்றுதான் என்னை பயமுத்துன. தயவு செய்து லைட் ஆன் பண்ணிருக்கப்போ வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் பயப்படாம இருப்பேன். என் கூட வந்தவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க. மறுபடியும் கீழே கேக்குது. இல்லை கீழே தான். நம்ம பேரு நம்மள ஏதோ இப்போ கிஷோர்னு கூப்பிட்ட மாதிரி. என்ன நீ இப்ப பேர் சொல்லி கூப்பிட்டியா? இவன் பேரை சொல்லி இப்ப என் பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னா எங்களோட பேரெல்லாம் மாற்றி மாற்றி அதை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கு. என் மைண்டுக்கு தோணுது இப்படியே கையை வச்சிருந்தா அதை பிடிச்சி இழுத்துருவோம்ட்டு வேற. என்ன பேரும் பிடிக்கிறது. ஏய் இங்கிருந்து குதிச்சிருவோம் போல இருக்குடா. ஏய்
சத்தியம் படிக்கட்டுன்னு நினச்சி இங்கிட்டு இறங்கிருக்கோம் ப்ரோ. எவ்வளோ எத்தனை அடி ஆழம்? ஒரு 10 அடி இருக்குமா ப்ரோ? மேலே என்ன காட்டிட்டு வந்துடலாம். சவுண்டு கீழே கேட்குற, இறங்கிடுவோம்டா நம்ம. வேணாம்டா. ஓ நான் மெயினாக ஏன்னா நம்ம பேர்லாம் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குடா. எனக்கு டேஞ்சராக இருக்கு. ஏன்டா டேய் அங்கே எதுவும் இருக்குடா. லைட் அடிக்கடி. ஏய் நம்ம கிட்ட வருது. ஏய் என்னடா ஏதோ கூணு விழுந்த மாதிரி இருக்கு. லைட்டு கரெக்ட். லைட் தீந்துருச்சா? லைட் தீந்துருச்சு ப்ரோ. என்னடா லைட்ல முன்னாடியே போட்டு வைக்க வேணாமா? தீந்துருச்சு ப்ரோ. சார்ஜர் எடுத்ததான் ப்ரோ இப்படி பண்ணுது. நல்லா பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. வேற எதுவும் மட்டும் இருக்கு. மூவ் ஆகுதுடா. அப்ப எதோ மூவ் ஆயிடுது. ஏய் அங்கிட்டு போகுது. உள்ள பெருசுடா. இதுல போயிருச்சு. லைட் அட்றா. லைட் அடி. ஏய் என்ன இப்ப ஆன் ஆகுது லைட்டு குதி? எப்படா? இல்லை இப்பயும் விட்டு ஆன் ஆகுதா? இப்போ வருது. ப்ரோ இல்லை நம்மளுக்கு தான் ப்ரோ கரெக்டாக கேப்சர் பண்ண இடத்துல மட்டும் ஆனால். ஏய் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பயந்துடாதீங்க. அதாவது என்னன்னா, அது ப்ரோ அதுக்கு என்ன வேணும் கேளுங்க ப்ரோ. இல்லை அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் ஆஃப் ஆனிச்சு. ரெண்டாவது இந்த டார்ச் லைட் வந்து அது மேலே அடிக்க முடியல, இப்போ ஆன் ஆகுது. அப்போனா டெக்னாலஜியாக அதால் இது பண்ண முடியுது. லைட்டை, கேமராவை, ஃபோனை லைட்டை கட்டுப்படுத்த முடியுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் டைமு ஒரு பெரிய டீமோட இந்த மாதிரி இடத்துல வந்து இறங்கணும். ஓகே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். மெயின் ரீசன் என்னன்னா, எங்களோட கேஜெட்ஸ் எல்லாம் அது வந்து கண்ட்ரோல் பண்ணுதில்ல, அதை வந்து எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்குன்னு நாங்கள் திருப்பி வராமலாம் இல்லை. நான், லோகேஷ், சாய் நாங்கள் ஒரு பெரிய டீமோட வந்தோம்னா இதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். மறுபடியும் சவுண்டு கேட்குது தானே? சரி ஓகே. ஏய் கிளம்புங்க, வாங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா குழியில் விழுந்துடாதீங்கடா, பார்த்துடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு 3K இல்லை 4K லைக் அடிச்சு நோத்துனீங்கன்னா கண்டினியூவாக நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு ஹாரர் ஃபேன்ஸுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். வாங்க பாய்ஸ் கிளம்புங்க. வா வாங்கடா. வா குழியில் விழுந்து நானே விழுந்துருப்பேன்டா நேரம். குழியில் விழுந்துடாதா? பார்த்து வாடா. குழியில் விழுந்துடாதா? சொன்ன பார்த்து வாடா. சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.